ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் போன வீடியோலேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், எனக்குள்ள ஒரு ஹேபிட் இருந்ததுனால தான் இந்த தவறை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த ஹேபிட் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹேபிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் போன வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த ஹேபிட்டு என்னன்னு சொல்லலை, ஆனால் ஹேபிட்டை பற்றி நான் அப்போ பேசியிருக்கேன். உங்களுக்கு அது தெரிஞ்சு இந்நேரம் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னன்னு கமெண்ட்டில் உடனே தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா, எனக்குள்ள ரொம்ப பயமாக இருந்தது. கஸ்டமர் வரும்போது பயமாக இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கும்போது பல எக்ஸாம் எழுதுறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா. அந்த பயம்தான் என்னோடய பெரிய ஹேபிட்டாகவே இருந்தது. அந்த ஹேபிட்டு தான் என்னை வளர்ச்சி அடைய விடாமல் தடுத்து வச்சுருந்தது. அந்த ஒரு பயம்தான் என்னை மேலிடத்துக்கு கொண்டு போகலை. அது என்ன பண்ணுச்சுன்னா, நெகட்டிவாக என்ன தைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை பின்னாடி கொண்டு போயிடுச்சு. நானும் பெரிய தவறு செஞ்சுட்டேன். அன்றைக்கி தைக்கவே வேண்டாம் அப்படின்னு போயிட்டேன். அப்போ எனக்கு யாருமே சொல்கிறதுக்கு இல்லை தச்சிக்கிட்டே இருந்தாதாம்மா உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்ஷன் வரும், தையுங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாளைக்கு டெய்லர் ஆகிடலாம் அப்படின்னு எனக்கு சொல்லித்தர யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, இதால் உன்னால் வர முடியாது, உன்னால் சாதிக்க முடியாது, உன்னால் கரெக்டாக தைச்சி கொடுக்க முடியாது, உன்னால் பணம் சம்பாதிக்க முடியாது, இது மாதிரி சொல்கிறதுக்கு தான் எனக்கு அப்போ ஆட்கள் இருந்தாங்க கூட. ஆனால் எனக்கு யாரும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு அப்போ யாருமே கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்போ நானாகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குணத்தில் இருந்ததுனால தான் நான் இதை விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் தைக்க ஆரம்பித்தேன். திரும்பியும் நான் ரெக்கவரி ஆனேன். ஆனால் அந்த ரெக்கவரி ஆனாலும் எனக்குள்ள அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. என்னடா இது நமக்கு பயமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு கஸ்டமர் வரும்போதும் இப்படி பயமாக இருக்கே. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லாவே தைச்சிட்டு தான் கொடுக்குறேன். ஆனாலும் கொடுக்கும்போது எனக்கு கஸ்டமர் வரும்போது ஒரு கஷ்டமாகவே இருக்கும், ஏதாவது குறை சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அந்த பயத்தில் என்ன பண்ணுவேன்னா, கஸ்டமருக்கு வர்றதுக்கு நான் சொல்லாமே வச்சுக்கிட்டு இருப்பேன். எத்தனை நாளைக்கு நம்ம கொடுக்காம இருக்கிறது, அவங்களே வந்துடுவாங்க. அவங்க வந்த உடனே எனக்கு பயமாக இருக்கும். இதனால என்ன பண்ணுவேன்னா, அமௌண்ட்டை குறைச்சி சொல்லிவிடுவேன். நான் அதிகமாக அமௌண்ட் இருந்தாலும் நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அமௌண்ட்டை குறைச்சி, எனக்குள்ள ஒரு என் தாட் என்னன்னா, நம்ம அமௌண்ட்டை குறைச்சி சொன்னால் அவங்க இது சொல்ல மாட்டாங்க, மிஸ்டேக் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டையும் குறைச்சி சொல்லிவிடுவேன். ஆனால் அவங்க என்னத்தான் அமௌண்ட்டை குறைச்சி சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இதில் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒருத்தவங்க அமௌண்ட்டை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்காகவே மிஸ்டேக்கை வேணும்னே சொல்லுவாங்க, நல்லா தைச்சிருந்தாலும் அது கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம புதுசு இல்லையா. இப்போ ஒரு பெரிய டெய்லர்னால் இவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, அவங்கக்கிட்ட அவங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம புதுசுங்கிறதுனால நம்மகிட்ட காசு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த இடத்த நீ இப்படி வச்சுட்ட, இது சரியில்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னோடனே நம்மக்கிட்ட அவங்கள்ட்ட காசு வாங்குறதுக்கு ஒரு தயக்கமாயிரும், இன்னும் பயம் அதிகமாயிரும். இந்த ஹேபிட்டு எனக்குள்ளே இருந்தது. அந்த பயத்தில் இன்னொரு கேட்டகரி என்னன்னா, மிஸ்டேக் இருந்தாலும் சரி பரவாயில்லம்மா, இனிமேல் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி 2 வித கேட்டகரி இருக்காங்க கஸ்டமர்ஸில். அப்போ நான் புதுசாக இருக்கிறதுனால அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ரொம்ப பயந்துருவேன். ரொம்ப பயந்து என்ன பண்ணேன்னா, அந்த ஹேபிட்டு தான் என்னை ரொம்ப அதோட இதுக்குள்ளே என்னை வச்சுருந்தது. நானும் அதை யோசிக்கல. ஆனால் எனக்குள்ள ஒரு இது இருந்தது, விடாமுயற்சி இருந்தது. எப்படியாவது நம்ம ஒரு பெரிய டெய்லர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் டெய்லி டெவலப் பண்ணுறேன், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதே போல் கஸ்டமரும் என்கிட்ட மிஸ்டேக் சொல்லும் பொழுது எனக்கு வருத்தம் வந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, சரி நம்ம பயப்படுறதுனால தான் நம்மளால் நம்மக்கிட்ட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு கேட்டகரி சொன்னேன் இல்லையா, அவங்க வேணும்னே சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு பயத்தை நம்ம விடுவோம். என்ன நம்ம தலையாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்தளவுக்கு பெரிய மிஸ்டேக்காக நம்ம பண்ணிட்டோம்,
இந்த ப்ளவுஸ் போனால் இன்னொன்று நம்மளே எடுத்து தச்சு கொடுத்துட்டு போகிறோம். போனால் போகுது, மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஓகே, இன்னொரு ப்ளவுஸ் எடுத்து நம்ம தச்சு கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு பயம். அப்போ வந்து நான் தைக்கிறப்பெல்லாம் புடவையிலேருந்து கிடையாது, லைனிங் கிடையாது. அப்போது நான் கற்றுக்கும் பொழுது எப்படி பார்த்திங்கன்னா வெறும் ப்ளவுஸ் மட்டும்தான் அப்போ வந்து தைக்கணும். இந்த லைனிங் புடவை துணியில் தைக்கிறதே அப்போ கிடையாது. அப்படிங்கிறனால ஈஸியாக நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அந்த கலருக்கு போய் நம்ம வாங்கிட்டு வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் நான் அது போல் செஞ்ச காலமும் இருக்குது. ஆனால் நான் வந்து அந்த ஒரு தைரியம் அப்போ தான் எனக்கு வந்தது. நம்ம பண்ணி கொடுத்துடலாம், என்னத்துக்கு பயம்? எல்லோரும் உடனடியாக எல்லோரும் கரெக்டாக தைச்சி கொடுத்துருவாங்களா? எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு பண்ணி தான் வந்திருப்பாங்க, நம்ம மட்டும் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அப்போ இந்த பயத்தை நான் விரட்டி அடித்தேன், தூக்கி போட்டேன். என்ன பயம், என்ன பயம்? நான் தைச்சிருக்கேன், என்னைக்கு இருந்தாலும் நம்ம தைச்சதான் அந்த கஸ்டமர்கிட்ட கொடுக்க தான் போகிறோம். இந்த கஸ்டமரு அதில் கரெக்ஷன் இருந்தாலும் சொல்ல போகிறாங்க, நல்ல விஷயம் இருந்தாலும் பாராட்ட தான் போகிறாங்க. அதுக்கே நம்ம தயங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் எனக்குள்ளே வந்தது. அந்த பயத்தை தூக்கி போட்டு தைரியத்தை எனக்குள்ளே கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தைரியமாக தைச்சி அந்த பயமாக இருந்த அந்த ஹேபிட்டை நான் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்குள்ள நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நிறையா நல்லா நான் கான்ஃபிடெண்ட்டாக நான் இருந்தேன். அதே மாதிரி ரேட்டையும் வந்து நான் அப்போ என்ன நிர்ணயிச்சிருந்தனோ அந்த அமௌண்ட்லேருந்து ₹1 நான் குறைக்க மாட்டேன். எனக்கு சொன்ன காசை வச்சுட்டு போங்க, இல்லைன்னா ப்ளவுஸை வச்சுட்டு காசு இருக்கிறப்போ வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுடுவேன். எனக்குள்ளே அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பேச்சு, ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் வந்தது. எனக்கு அந்த தைரியம் தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் கரெக்டாக ப்ளவுஸ் தச்சு கொடுக்க இந்த மாதிரி நல்ல கஸ்டமரே வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்லா தைச்சிருக்கீங்க, நான் வெளியில் போட்டுட்டு போனேன், கேட்டாங்க இன்னொருத்தவங்க, இது நல்லா இருக்கே, எங்கே தைச்ச அப்படின்னு. நான் உங்களை சொல்லிவிட்டுருக்கேன், அவங்க வருவாங்க, அவங்களுக்கும் தைச்சி கொடுங்க, நான் தான் சொன்னேன்னு சொல்லுங்கள். இப்படியெல்லாம் கஸ்டமர் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஓ, நம்ம நல்லா தான் தைக்கிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நல்லா தைக்க ஆரம்பித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் டெய்லரிங் சம்மந்தமாகவும் எம்ப்ராய்டரி டிசைன்ஸும் என்னோட அனுபவத்தையும் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு முக்கியமான விஷயம் என் லைஃப்பில் நடந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட எம்ப்ராய்டரியும் டெய்லரிங் ஒர்க்கும் நம்ம பண்ணுறோம். எம்ப்ராய்டரி ப்ளவுஸுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ₹350 நம்ம வந்து கொடுக்குறோம். அப்புறம் எம்ப்ராய்டரி அது சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் நாங்கள் வந்து பண்ணுறோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.